வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50% நல்லதை கொடுக்கும், ஒரு 50% சில இடர்பாடுகளை, தடைகளை, தாமதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதே இது உங்கள் வீட்டில் விருச்சிக ராசி குழந்தைகள் யாராவது இருக்கிறாங்க, +1 +2 படிக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லை 10th படிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைகளினுடைய படிப்பில் சில தடைகள் வர்றதுக்கு, கரெக்டாக படிச்சுட்டு இருக்கிறவங்க அந்த டயத்தில், அந்த எந்த டயத்தில் படிக்கணுமோ அந்த டயத்தில் அவங்க ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா வேலை இழப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் ஏற்கனவே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம இந்த வேலையை விட்டுறணும், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா நமக்கு அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்குறீங்க. அதற்குண்டான ஒரு தருணம் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய பெயர்ச்சி. கண்டிப்பாக இந்த சனி பகவான் மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே நீங்கள் கரெக்டாக 15ஆம் தேதி மார்ச்சோ இல்லை மார்ச் எண்டில் நீங்கள் ரிலீவ் ஆகிற மாதிரியோ நீங்கள் எழுதி கொடுத்துருப்பீங்க. இது 100% உண்மை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா கண்டிப்பாக சனி பயிற்சி ஆன உடனேயே முதல்ல வைக்க போகிறது அந்த வேலை இழப்புகள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுக்கு தான் இந்த சனி பயிற்சி இந்த மாதிரியான வேலை இழப்புகளை கொடுத்துட்ருக்குது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற அளவுக்கு தான் அப்படியே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு எப்போ கோபம் வருது சொல்ல முடியாது. அந்த கோபம் வந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய வார்த்தைகள் என்ன வருதுன்னே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் தன்னுடைய வார்த்தைகள்னாலேயே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ரொம்ப சாது, இவங்கள மாதிரி சாது யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் கோபம் வந்துச்சுன்னா இந்த சாதுவை நம்ம சாதுவாக பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு கோபம் கொப்பளிக்கும், அப்படி எரிமலை மாதிரி வெடிக்கும். ஏன்னா எத்தனை நாளோ எத்தனை மாதங்களோ வச்சுட்டு இருந்த அந்த வருத்தத்தை எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப சென்சிட்டிவானவங்க. அந்த சந்திரன் தான் எப்போதுமே சென்சிட்டிவ். ஆனால் இந்த விருச்சிக ராசி என்பவர்களும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அதனால் கோபம் வந்தால் இவங்களால் தாங்கவே முடியாது, தன்னைத்தானே ஒரு அழிச்சுப்பாங்க. அதே சமயத்தில் சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்க, ஒரு தவழ்கிற வயசு நடக்கிற வயசு இருக்குன்னா இவங்களுக்கும் கோபம் எப்படி வரும் அப்படின்னா தன்னைத்தானே முட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு செவர் இருந்ததுன்னா முட்டிப்பாங்க, கீழே அழுது புரண்டு முட்டிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இந்த விருச்சிக ராசி குழந்தைகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய பயிற்சி பூர்வ புண்ணிய ஸ்தானம், வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்லிட்டேன், வேலை கிடைக்கும், வேலை இழப்புகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த 2 வருஷம் அந்த வேலையில் ஒரு நிரந்தர தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கும். கொஞ்சம் தொலைதூரமாக நீங்கள் போய்க்கிறது நல்லது. வீட்டு பக்கத்துலேயே பார்க்குறது, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமு. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நானே வாலண்டியராக நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமை எந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப அலைச்சலை வச்சுக்கணும். அலைச்சலை வச்சுக்கிட்டிங்கன்னா தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய முன்னேறக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் முக்கியமாக அந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். உங்களுடைய திறமைகளை காமிக்காத வரைக்கும் இந்த சனி பகவான் அவரால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார். அதனால் நீங்கள் நிறைய உங்களுடைய திறமைகளை எந்த பக்கம் நீங்கள் கொண்டு போகணுமோ அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முயற்சிகளில் செய்யணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அடுத்து தொழில் செய்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு லாபமான சனி பயிற்சி. ஏன்னா அந்த சனி பகவானினுடைய பார்வை பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார்.
ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் தொழிலில் எங்களுக்கு தேவையான வருமானம் இல்லை, தேவையான முதலீடு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த 2.5 வருடங்களுக்கு உங்களுக்கு தேவையான முதலீடு, தேவையான லாபம், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானம்ன்றது இந்த தொழிலில் வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் முயற்சி செய்யணும். இது நாள் வரைக்கும் செய்த மாற்றங்களை விட இப்போ செய்யக்கூடிய ஒரு மாற்றங்கள், இப்போ எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு 100% ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அப்போ நம்ம விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எந்த இடத்துல நல்லதை கொடுக்க போறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு தருணம். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறீங்களா, சும்மா ஜாக்பாட் அடித்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்து ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. எந்த இடத்துலலாம் பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்களோ எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இல்லை ஒன் மேன் ஆர்மியாக நீங்கள் தான் செஞ்சிட்ருக்கிறீங்க தொழில் அப்படின்னா ஃபுல் வருமானமும் உங்களுக்கு ஒரு லாபகரமாக தான் இருக்க போகுது. என்னென்னலாம் அந்த தொழிலில் ஒரு தடையாக இருந்தது, தாமதமா இருந்ததோ, ஒரு கடனா இருந்ததோ, அந்த தொழில் அப்படியே உங்களுக்கு அப்படியே புரட்டி போட்டு அந்த தொழிலே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசி என்பர்கள், மேடம் எனக்கு இது எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கை வரைக்கும் வருது, கடைசி அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய தசாபுத்திப்படி நீங்கள் தப்பான தொழிலை செஞ்சிட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நடக்குது ஆனால் கடைசி எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த தசாபுத்திப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை, உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் தவறான தொழிலை செஞ்சிட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்கள் மாற்று ஏற்பாடை இந்த 2.5 வருஷத்தில் பண்ணிக்கிட்டீங்கன்னா தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். மேடம் வேலை செஞ்சுருக்கோம், அப்போ தொழிலுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாராவது புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% தொழிலை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய எல்லா வாய்ப்புகளும், ஏன்னா 2ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கறதுனால வருமானம் வரப்போகுது, இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, லாபம் வரப்போகுது, பார்ட்னர்ஷிப்பில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அடுத்து திருமணம் சம்பந்தமாக, திருமண உறவில் கசப்பான ஒரு அனுபவம்னா யாருக்குமே கிடையாது, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான். இந்த 12 ராசியிலேயே திருமணத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள், நஷ்டப்பட்டவர்கள், பொருட்களை இழந்தவர்கள், மானத்தை இழந்தவர்கள், இப்படி நம்ம அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்தையும் இழந்தவர்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவிற்கு எல்லாத்தையுமே இழந்தவர்கள்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். எப்போ மேடம் எங்களுக்கு இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த 2025 இருந்தே, இந்த சனி பெயர்ச்சியிலிருந்தே உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான உறவுகள் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், நாங்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் அப்படி பிரிஞ்சிருந்தாலே அந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை இழந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த கலத்திரம் சம்பந்தமான சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் 10 வருஷம் பிரிஞ்சிருந்தவங்க சேருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லக்கூடிய யார் யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகி 1 வருஷம் நாங்கள் சேராமல் இருக்கோம், பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமண உறவில் நல்ல அனுபவங்களை, முன்னேற்றங்களை, குழந்தை சம்பந்தமான ஒரு பாக்கியத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த சனி பயிற்சி இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இந்த 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குடும்பஸ்தானமும் கூட, குடும்பம் சம்பந்தமாக நிறைய சுப நிகழ்ச்சிகள், வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம்,
அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்காக சில விஷயங்களை சொந்தமாக குடும்பத்தில் இருக்கிறவங்களினுடைய நலனுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் போடக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமாக சில இழப்புகள் இருந்தாலும் தொழில் சம்பந்தமாக நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த 2.5 வருஷம் நிறைய முயற்சி செய்து அதில் ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு தருணம் தான். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.